ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரெட்போர்ட் கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிரெட்போர்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக நான் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு எலக்ட்ரானிக் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ராடக்டாக மாற்றிட மாட்டேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது எடுத்தோடனே ஒரு எல்இடி டிவியோ ஏதோ ஒரு டிவியோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த போர்டாக ஒரு ப்ராடக்டாக மாற்றிட மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து R&D டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணி என்டையர் ஆஃப் சர்க்யூட் டிசைன், அதாவது சிமேட்டிக் போட்டு அதெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு தான் அடுத்து ஃபைனலில் ப்ராடக்ட் போகும். சேம் அதே தான். இப்போ நான் வந்து ஒரு சின்ன லெவலில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். இப்போ வாட்டர் லெவல் இண்டிகேட் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணேன்னு வச்சுங்களேன். ஸோ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து Arduino எடுத்துப்பேன், அடுத்து அல்ட்ராசோனிக் எடுத்துப்பேன். ஸோ வந்து டெமோனா எல்இடி யூஸ் பண்ணுவேன். இதே ரியல் டைம் போக்கில் வந்து ரிலே போட்டு மோட்டரில் கனெக்ஷன் கொடுப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பார்ட்டாக நான் எடுத்து பார்க்கல வந்து பிரெட்போர்டு யூஸ் பண்ணி ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு தான் அடுத்து ப்ராஜெக்ட் லெவலுக்கு கொண்டு போவோம். ஸோ ரொம்ப குழப்பிக்காங்க. ஸோ இனிஷியலாக ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா டெமோவில் இருந்து, அதாவது பிரெட்போர்ட் கனெக்ஷன்ஸை அடுத்த லெவலுக்கு தான் பார்த்தீங்கன்னா டாட் போர்டோ பிசிபி போர்டுக்கோ ஷிஃப்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்காக வந்து ஏன் இந்த பிரெட்போர்டு எடுத்தோடனே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, லோ காஸ்ட் வந்து பிசிபி இதுமாரி சால்டபிள் நம்ம அதாவது ஒரு ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ நம்ம ரீசேஞ்சபிள் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்துருவோம். ஸோ அதுக்காக தான் வந்து ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா லோ காஸ்ட். வந்து ஒரு கம்மியான காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் செக் பண்ணிக்கிறேன். அதே வந்து ரீயூசபிள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு இதெல்லாம் நான் ஒயர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஈஸியாகவும். மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிக்கிறது. ஸோ 3 விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் விஷயம் லோ காஸ்ட்டு, ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரீயூஸ் பண்ணிக்கலாம், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை 1 எடுத்துப்போம். இது ரெண்டாவது ஒரு ரோ இருக்குது பார்த்தீங்களா, அதை 2ன்னு எடுத்துப்போம். இங்கே மேலே ஒரு ரோ இருக்கு பார்த்தீங்களா, அது 3ன்னு எடுத்துப்போம். ரெண்டாவது ரோவை வந்து 4ன்னு எடுத்துப்போம். ஸோ இந்த பிரெட்போர்டு என்டையராக எப்படி ஒர்க் ஆகும்னு வச்சுங்களேன். இப்போ வந்து இந்த காப்பர் ஒயர் இருக்குது. ஸோ காப்பர் ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா என்டையராக நமக்கு ஒரு டெர்மினல் இருக்குது. இங்கே நம்ம ஒரு பவர் சப்ளை கொடுத்தோன்னா இந்த ஒயர் ஃபுல்லாக நமக்கு ட்ராவல் ஆகும். சேம் அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோவில் வந்து எத்தனை இருக்குது டாட்ஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு இதில் வந்து 5 டாட் இருக்குது. இதே இங்கே 2 5 டாட் இருக்குது. அடுத்து 3 4 இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுன்னு 5 டாட் இருக்குது. ஓகேங்களா? இப்போது சேம் அந்த ஒயர் கான்செப்டே எடுத்துக்கங்க. இப்போது ரோவில் ஒரு ஒயர் இருக்குது. ஸோ ஒயர் வந்து ஐடியலாக இருக்குது. நான் வந்து ஏதாவது ஒரு 5 வோல்ட்டை கனெக்ட் பண்ணுறேன். 5 வோல்ட்டு கனெக்ட் பண்ண என்ன ஆகும்? ஸோ என்டையராக எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகும். சேம் அதே தான். ஸோ இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் மாதிரியே இன்டர் கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இன்டர் கனெக்ஷன்ஸில் நம்ம வெளியிருந்து ஏதோ ஒரு பின் எடுத்தாந்து ஒரு 5 வோல்ட்டு கனெக்ட் பண்ண வச்சுக்கலாம். ஸோ இந்த 5 டாட்ஸ்க்குள்ளே, அதாவது வந்து என்டையராக இந்த ரோக்குள்ளே வந்து ட்ராவல் ஆகும். சரிங்களா? ஸோ இங்கே அடுத்துக்கு ட்ராவல் ஆகும். ஸோ இங்கே என்டையராக கேப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ என்டையராக கேப்பில் ட்ராவல் ஆகாது. அதாவது 1க்கும் 3க்கும் ட்ராவல் ஆகாது. சேம் அதே மாதிரி தான் கீழேயும். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வோல்ட் நான் கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். மேலே வந்து கிரவுண்ட், அதாவது பிளாக் வந்து கிரவுண்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். கீழே வந்து 5 வோல்ட்டு கனெக்ட் பண்ணேன்னு வச்சுங்க. இப்போ இந்த ரெட் கலர் இருக்குது. ஸோ இந்த ரெட் கலர்லேயும் அதே மாதிரி தான். அதாவது ரெண்டாவது ரோவில் ஒரு ஒயர் இருக்குது. ஸோ அதில் வந்து நான் ஒரு கனெக்ஷன்ஸ் கொடுப்பேன். அப்போ வந்து என்டையராக அந்த ஒயர் ஃபுல்லாக ட்ராவல் ஆகும். சேம் அதே தான். ஏதாவது நான் ஒரு பின் 5 வோல்ட் எடுத்து வந்து கொடுக்கேன்னா ஸோ என்டையராக அது வரையும் ட்ராவல் ஆகும். அதாவது இப்போ 2க்கும் 4க்கும் போகாது. அதாவது இந்த 1 2ன்றது இங்கே ஒரு பார்ட், 3 4ன்றது இங்கே ஒரு பார்ட். ஓகேங்களா? இப்போ வந்து தனித்தனி ஒயராக இருக்குது. இது எனக்கு ஒரே ஒயராக எடுத்துக்கணும்னு வச்சுங்களேன். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து 1, இது 1, இது 3 பார்த்தீங்கன்னா தனித்தனி ஒயராக இருக்குது. ஸோ அதாவது இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப் வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு
சின்னதாக ஒரு டெர்மினல் இப்படி போட்டேன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு ஜாயிண்ட் போட்டோன்னா இப்போ ஒரே ஒயர் ஆகிடும், அவ்வளோதான். ஒயர் எப்படி நம்ம ட்விஸ்ட் பண்ணி வருமோ அதே மாதிரியே ஒரு என்டையர் ஒயர். ஸோ இப்போ இது எப்படி இருக்குன்னா ஒரு என்டையர் பார்ட்டாக மாறிடும். அதாவது 1ம் 3யும் ஒரு என்டையர் பார்ட்டாக மாறிடும். அதே மாதிரி தான் இப்போ 2ம் 4க்கும் நம்ம ஒரு என்டையராக ஒரு கனெக்ஷன் கொடுத்தோம்னா அது என்டையராக ஒரு பார்ட்டாகும். சேம் இதே டிட்டோ தான் கீழேயும். பார்த்தீங்கன்னா சேம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 அதே டிட்டோ தான் இதுவும். ஓகேங்களா. இது எதுக்காக இந்த 2 இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா பவர் சப்ளைக்கு, அதாவது வந்து 5 வோல்ட்டும் கிரவுண்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அது இந்த இதுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐசிஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே மேலே இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 5 வோல்ட்டு கிரவுண்டுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஐபி, அதாவது அதாவது இன்லைன் பின் சொல்லுவாங்க. அதாவது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் ஐசிஸோட லிட் இருக்குது, இந்த பக்கம் ஐசிஸ். ஸோ இது நடுவில் கனெக்ட் பண்ணால் ஸோ இது வந்து இப்போ இங்கே ஐசிஸ் வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இது எப்படி ஆகும்னா என்டையராக இந்த 5 டாட்ஸ்குள்ளே மட்டும் பவர் சப்ளை ஆகும். அதான் இது ஒரு தனி இதுவோ. ஸோ இது வந்து ஒரு தனி என்டையர், இது ஒரு தனி என்டையர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி இது. ஸோ இதுக்குள்ளே மட்டும் இப்போ வந்து 2 ஐசிக்குள்ளே கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த 5 டாட்ஸ்குள்ளே மட்டும் தான் சப்ளை ஆகும். ஸோ இந்த 5 டாட்ஸ்குள்ளே மட்டும் தான் சப்ளை ஆகும். ஸோ இது 2யும் கனெக்ஷன்ஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப் வந்து தனி விட்டுருங்க. ஸோ இப்போ நான் இங்கே ஏதாவது இந்த ஒயருக்கு இப்போ ஒரு ஒயர் இருக்குது, இதில் ஏதாவது ஒரு பின்னை கொண்டாந்து இடையில கொடுத்தேன்னா இந்த 5 டாட்டுக்குள்ளே மட்டும்தான் பவர் சப்ளை ஆகும். ஸோ குழப்பிக்காதீங்க, இந்த 5 டாட்டுக்குள்ளே மட்டும் கொடுங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்து ஒரு சப்ளை கொடுத்துட்டேன், பவர் சப்ளை கொடுத்தேன்னா என்டையராக இந்த ஒரு ரோக்குள்ளே ஃபுட்டு தான் ட்ராவல் ஆகும். ஸோ அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோக்கு எதாவது நான் கொடுத்தா மட்டும், அதாவது கிரவுண்டோ இல்லை பவர் சப்ளை கொடுத்தா மட்டும் தான் என்டையராக ட்ராவல் ஆகும். ஸோ இப்போ சொன்ன பார்த்தீங்கன்னா டுவல் பின் ஐசிஸ், அந்த டுவல் பின் ஐசிஸ் வந்து இங்கே கனெக்ட் பண்ணனா இந்த 5 டாட்டுக்குள்ளே மட்டும்தான் சப்ளை ஆகும். பார்த்தீங்கன்னா இங்கே லைன் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த 5 டாட்டுக்குள்ளே மட்டும் தான் சப்ளை ஆகும். ஸோ அதுக்கு ஆப்போசிட் டிட்டோ பார்த்தீங்கன்னா இந்த 5 டாட்டுக்குள்ளே தனி சப்ளை. ஸோ இடையில கனெக்ட் பண்ணுறது ஐசிஸ். ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இமேஜ் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோசம் யூஸ் பண்ணது. ஸோ இந்த இமேஜில் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும். ஓகேங்களா. ஸோ வந்து நம்மளோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது எல்லாமே இப்போ வந்து வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் சென்சார், ஸோ எல்லாமே நான் எப்படி கொடுத்துருப்பேன்னு பார்த்தீங்கன்னா அதே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 5 வோல்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 5 வோல்ட் பின் எடுத்துகிட்டு வந்து இதில் கனெக்ட் பண்ணியிருப்பேன், அதாவது ஃபஸ்ட் ரோவில். ஸோ இதை வந்து இன்டர்லிங்க் பண்ணியிருப்பேன். அதே இதோட கிரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிரவுண்டு எடுத்துகிட்டு வந்து செகண்ட் ரோவில் கனெக்ட் பண்ணியிருப்பேன், அதை வந்து நான் இன்டர்லிங்க் பண்ணியிருப்பேன். இது இன்டர்லிங்க் பண்ணிவிட்டு இது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே 5 வோல்ட் கொடுத்தேன்னு வச்சுங்களேன், இந்த 5 வோல்ட் எடுத்துகிட்டு போயிட்டு சென்சாரில் 5 வோல்ட்டு கொடுத்துருவேன். அதே கிரவுண்டு கொடுத்ததை கிரவுண்டு எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ என்டையராக வந்து சென்சார் ஒர்க் ஆகும்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளையும் நமக்கு கிரவுண்ட் இருக்கணும். ஸோ கொடுத்தாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் சென்சார். ஸோ டிஜிட்டல் சென்சார்ன்றப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம எந்த பின்னில் வேணால் இங்கே கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த எந்த பின்னில் தான் கனெக்ட் பண்ணலாம். ஸோ வந்து இப்போ நான் ஒரு செகண்டு பின்னு செலக்ட் பண்ணணும்னு வச்சுங்களேன். ஸோ அந்த அதாவது நடுவில் இருக்கிறது வந்து இங்கே கனெக்ட் பண்ணுவோம், அதாவது செகண்ட் பின்னில், அதாவது அடினோட செகண்ட் பின்னில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்புட்டாக வாங்குற மாதிரி தான். இதே இப்போ எல்இடி வந்து எனக்கு அவுட்புட்டாக த்ரோ ஆகுதுன்னு வச்சுங்களேன். ஸோ சின்னதாக லெட் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு. ஸோ பெருசாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 13 பின் எக்ஸாம்பிளாக. ஸோ இது வந்து பிரெட்போர்ட் கனெக்ஷன்ஸ் வந்து நான் ஃப்யூச்சரில் வீடியோவில் சொல்லியிருந்தாலும் ஸோ என்டையராக குழப்பம் ஆகணும்னு சொல்லிட்டு தான் ஸோ இப்போயே நான் ஃபஸ்ட்டே வந்து இது எல்லாமே சொல்லிடுறேன். ஸோ வந்து ஒரு சென்சார் ஒர்க் ஆகிறதுக்கு 5 வோல்ட்டு கிரவுண்டு தேவை. ஸோ அதில் வர இன்புட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அர்டுயினோவில் கனெக்ட் பண்ணோம். ஸோ என்டையராக பிரெட்போர்ட்ஸ் வந்து இப்படி தான் நான் வந்து வீடியோஸில் கொடுத்து நான் வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஸோ கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க.
ஸோ நான் வந்து கிளாரிஃபை பண்ண பார்க்குறேன். ஸோ ஒன்றும் இல்லை, சப்போஸ் உங்களுக்கு என்டையராக டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா கூகுளில் போய்ட்டு பிரெட்போர்ட் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் இமேஜஸ் நிறையா வரும். அதுவும் இல்லாமல் அடுத்தடுத்த வீடியோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரெட்போர்ட் கனெக்ஷன்ஸை நான் கொடுத்துருப்பேன். இருந்தாலும் வந்து இது தியரிட்டிக்கலாக எடுக்கணுன்ற வருஷம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் என்டையராக கவர் பண்ணியிருக்கேன். ஸோ டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் என்டையராக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட கிளாரிஃபிகேஷன் நல்லாவே புரியும். ஸோ கண்டினியூஸாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.